ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சின்ன கிச்சனில் சின்ன செட்டில் எப்படி ஆர்கனைசேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பாருங்கள், ஒரு மூணு செல்ஃபு தான் இருக்கும். ஒரே செல்ஃபில் 3 ரேக்கு தான் இருக்கும். மேலே வந்து 2 பாத்திரம் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் கொஞ்சம் கம்மி தான், இன்னும் நம்ம சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால கம்மியாக வச்சுக்கலான்னு வச்சுருக்கிறேன். நம்ம வந்து நிறைய பாத்திரம் வாங்காமல் ஓரளவுக்கு கம்மியான பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணாலே சின்ன கிச்சனை நம்மளாம் மெயின்டைன் பண்ணலாம். இந்த பாத்திரம் கொஞ்சம் டீ போடுறதுக்கு, சாப்பாடு வடிக்கன்னு கொஞ்சமாக தான் என்கிட்ட பாத்திரம் இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, இதெல்லாம் 10 ரூபா தான். இதெல்லாம் அந்த கடைகளில் இருக்குது 10 ரூபா. இது வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற மாதிரி இருக்கட்டும்னு வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பிரியாணி ஏதாச்சும் வாங்குவோம் பார்த்தீங்களா, இந்த டப்பா. இதில் வந்து ஏதாவது போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எது காயோ பூவோ எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்குன்னு தனியாக நம்ம வாங்க வேண்டியதுன்னு இதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஸ்வீட் பாக்ஸ். யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலான்ட்டு. இதுவும் ஸ்வீட் பாக்ஸ் தான். அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் டம்ளரு, டீ குடிக்கிற டம்ளர் வச்சுருக்கிறேன். இந்த ஜூஸ் குடிக்கிற கப்புக, இது எல்லாமே கம்மி ரேட்டில் வாங்கினது தான். பாருங்கள், சின்ன செல்ஃபாக இருந்தால் நம்ம கம்மியாக பொருள் நிறைய வைக்காமல் அப்பப்போ பொருளை கழிச்சிட்டோம்னா க்ளீனாக இருக்கும் வீடு. இது பாருங்கள், இது வந்து இந்த ஜாமு ஊறுகாயெல்லாம் வாங்குவோம்ல, அதில் தான் நான் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எல்லாமே ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு பாட்டில், இதெல்லாம் பாட்டில். ஜாமுங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ப்ரெட்டெல்லாம் வாங்கினோமா அது. இது வந்து டீத்தூள் ஒரு டப்பா. அந்த டப்பா வாங்கி அதுலேயே மறுபடியும் காலியானா போட்டு வச்சுக்கிறது. இது வந்து இதுவும் பிரியாணி வாங்கின டப்பா தான். இதில் வந்து நான் பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கிறேன். இதில் பிஸ்கெட்டு, இதுவும் பிரியாணி வாங்கின டப்பா தான். எல்லாமே நான் வந்து காசு கொடுத்து வாங்கல, எல்லாமே சிம்பிளானது தான். இது வந்து சால்ட் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சால்ட் உப்பு வந்து இது வந்து 50 ரூபான்னு வாங்கினேன். இந்த ஜாரு அழகாக இருக்குன்னு பார்த்து வாங்கினேன். அழகாக இருக்குதா? இது அப்போ இதில் அப்பளம் போட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து ஸ்வீட் டப்பா தான், எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தப்போ வாங்கிட்டு வந்தது. இதுலேயும் மிளகாத்தூள், இட்லி பொடி போட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் ஸ்வீட் வாங்கின டப்பா தான். அப்புறம் ஸ்பூனெல்லாம் கூட நான் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கூட வாங்கல. என்கிட்ட ஒரு சில்வரில் ஒரு கப்பு இருந்துச்சு, அந்த கப்பில் இந்த ஸ்பூனை போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், கத்தியெல்லாம் போடுறதுக்கு வேறு ஸ்டாண்டெல்லாம் வாங்கல. இது ஒரு 10 ரூபான்னு விற்றுது பெயின் ஸ்டோரில், அதில் வாங்கி அதில் கத்தியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு இது டப்பா. இது வந்து இதுவும் 10 ரூபா தான். இந்த பேசன் மாதிரி இருக்கிறது பாருங்க, இந்த பேசன். இதில் வந்து ஜாமுவாங்கெல்லாம் அந்த டப்பா தான். அதில் வந்து கடுகு, வெந்தயம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டிக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து விம் ஜெல் யூஸ் பண்ண காலியான டப்பா இருந்துச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன் அந்த டப்பாவில். அது வந்து ஒரு ரோஸ் மில்க் வாங்கினது டப்பா அது, அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த கீழே பாருங்கள், கீழே ஒரு செல்ஃப் இருக்குது. இதிலெல்லாம் பிளாஸ்டிக் டப்பா தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்தளவுக்கு என்கிட்ட இல்லை. இதிலெல்லாம் பருப்புக போட்டு வச்சுருக்கேன், ஒவ்வொரு பருப்புக. இதில் வந்து வரமிளகா போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், அதில் ஒரு டப்பாவில் சர்க்கரை இருக்குது. அந்த டப்பாவில் சர்க்கரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் என்னோடய செல்ஃபே, இவ்வளோ தான். இதில் தான் நான் இதில் இருக்க பொருளை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அடுக்கிக்குவேன். நிறைய பொருள் வாங்காமல், பொருள் சேர்த்தாமல் அடுக்கிக்குவேன். பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.